மதுரையில வந்து நிக்கிறதா ஒரு நியூஸ் நீங்க பாத்திருப்பீங்க. மதுரை மக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? மதுரையில வந்து எலெக்ஷன் நின்னாருன்னா மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு அவர் விஜய். இளைஞர்கள், பெண்கள் நிறைய ஆதரவு நிறைய இருக்கு விஜய். மதுரையில் நின்னாருன்னா கண்டிப்பா உறுதியாக அவர் வெற்றி உறுதியாக கிடைக்கும். அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு. இளைஞர்கள் ஓட்டு வந்து கண்டிப்பா விஜய்க்கு கண்டிப்பா. நானும் விஜய் ரசிகர் தான். சரி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எப்படியும் ஓட்டுல வின் பண்ணிடுவாரு. எங்க போனா டிவிக்கே தான். ஸோ டிவிக்கே தான் சொல்லணும். நம்ம மதுரை பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட் விஜய்னா தான். மதுரை மேற்கு தொழில் நடிகர் விஜய் அவர்கள் நிக்க போறதா ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா அவங்க தான் வின் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவர் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போடுவாங்க. அவருக்கு நல்ல மாற்றம் எடுத்து மாற்றம் வரும். பிள்ளைங்க தான் நிறைய, பாய்ஸ் தான் நிறைய. வாய்ப்பு நிறைய. குட்டி பிள்ளைய கூட அதான சொல்லுதுங்க. என்ன சொல்றாங்கம்மா? விஜய் மதுரைனாலே விஜய் தான் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். இங்க மதுரையில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு நடிகர் விஜய்க்கு? விஜய் தான் பாத்துருப்பீங்க. மதுரை ஏர்போர்ட்ல பாத்துருப்பீங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு செல்வாக்கு, எத்தனை மக்கள் வந்து நின்று பார்த்தாங்க. அவருக்கு மாலை போட்டு மரியாதை செஞ்சு எல்லாம் பார்த்து அழகருக்கு ஈக்குவலா அவரை பார்த்தாங்க. மதுரையில இருந்தா அவருக்கு வெற்றி தான். ஆனா கண்டிப்பா அரசியல் மாற்றம் வேணும். எங்களுக்கு டிஎம்கே வேணும், ஏடிஎம்கே வேணும், எந்த கட்சி வேணும். ஆனா ஒரு மாற்றம் வேணும். அது விஜய் வந்து நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா ஏன்னா நான் அஜித் ரசிகர் விஜய் ரசிகர் ரெண்டுமே சேர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா ஜெயிக்கும். காலேஜ் பிள்ளைங்களும் சரி, ஸ்கூல் பசங்களும் சரி, நல்லா விஜய்க்கு ஆதரவு. நாங்க விஜய்க்கு தான் போகணும்னு நினைக்கிறோம். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவீங்களா? ஆமா. எதனால அப்படி சொல்றீங்க? எல்லாரும் போட்டு வேஸ்ட் ஆயிட்டோம்.